இரவு நேரங்களில் நம்ம வீடு தேடி வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வீடியோ இது. தெளிவான சிந்தனையோடு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய தகவல்கள் இங்கே. நம்மோட அடிப்படை தேவையை நிறைவேற்றிக்க கூட இந்த பணம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த பணத்தை இரவு நேரத்தில் கொடுக்கலாமா? பார்க்கலாம் வாங்க. இயல்பாகவே எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும். திரைப்பட நடிகர் நாகேஷ் ஒரு படத்தில் ரொம்ப ஏழ்மையில் இருப்பார். அவர் கையில் 5 பைசா தான் இருக்கும். அந்த 5 பைசா வச்சு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போவார். அவர் பாக்கெட் ஓட்ட அவருக்கு தெரியாதது பாக்கெட்டில் போட்டார். அவர் போட்ட மாத்திரத்தில் அந்த பைசா உருண்டு ஓடி அவருக்கு முன்னாடி போய் விழுது. தரையில் 5 பைசா இருக்குன்னு அதையும் எடுத்துட்டாரு. பாக்கெட்டில் 5 பைசா, கையில் 5 பைசா, மொத்தம் 10 பைசா. அப்போ நம்ம இட்லியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த 5 பைசாவும் பாக்கெட்டில் போடுவார். பாக்கெட் தான் ஓட்டையாச்சு. மறுபடியும் விழுந்து அது உருண்டு ஓடி அவர் காலுக்கு முன்னாடி போய் விழுது. மறுபடியும் அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுறாரு 15 பைசான்னு. இதே மாதிரி 20 பைசா ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. கடைசியாக அவர் அந்த 5 பைசா போடும்போது அது உருண்டி ஓடி போய் விழுந்ததை அவர் கவனிக்கல. அப்போது பாக்கெட்டில் 5 பைசா கூட கிடையாது. சாப்பிட போயாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு கட்ட முடியல. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல பாக்கெட் ஓட்டையான்னு பார்த்துருக்கணும். ரெண்டாவது, பாக்கெட்டில் பணம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பினார் பார்த்தீங்களா, அதை ஒரு தடவை செக் பண்ணியிருக்கணும். உள்ள பாக்கெட்டில் காசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காசையும் வெளியே எடுத்திருந்தாருனாலே அவருக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி அவர் மாயையிலேயே 5 பைசா 10 பைசான்னு போட்டு கணக்கு போட்டே போயாச்சு. இந்த மாதிரி தான் நாமும் நிறைய மாயைகளால் மாய சுவரை நம்ம சுற்றி எழுப்பியிருக்கோம். இந்த மாய சுவரை நம்ம உடைச்சி அந்த கதவுகள் திறக்கப்படும் பொழுது தான் வெளிச்சம் நம்மளோட கண்களுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறீங்க? இரவு நேரத்தில் பணம் கொடுக்கலான்னு சொல்ல வரீங்களா? இதுதானே கேட்குறீங்க. என்னோட தாத்தா பாட்டி என்னோட முன்னோர்கள்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத உங்களோட பகிர்ந்து என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை நான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். நம்மளோட வாழ்க்கையே பார்த்திங்கன்னா நம்பிக்கையை சார்ந்து தான் நிறையவே நம்ம பிணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைகள் உண்மையானதா இல்லை மூட நம்பிக்கையா அப்படின்ற ஒரு தெளிந்த அறிவு இருந்தால் மட்டுமே நம்ம எல்லாத்துலேயும் எதை வேணால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த நம்பிக்கை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்தி சந்தி இந்த 2 நேரத்துலையும் விளக்கேற்றுறோம். அதாவது காலையில் விளக்கேற்றுறோம் சாமி ரூமில், அதே மாதிரி மாலை பொழுதுலையும் சுவாமிக்கு விளக்கேற்றுறோம். இப்படி விளக்கேற்றுறது எதுக்கு? இந்த இருளை கிழிச்சிக்கிட்டு அந்த ஜோதி எப்படி தெரியுதோ அதே மாதிரி நம்முடைய ஆன்ம ஜோதி, நம்ம ஆன்மா இருளானது, இதில் இந்த ஜோதி அப்படின்னு இந்த தெய்வ ரூபத்தை நம்ம காணணும் அப்படின்ற அடிப்படை தத்துவம் தான் இது. இதையும் தாண்டி நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி இப்போ ஸ்விட்சு தட்டினாலே லைட் எரியறது கிடையாது. அப்போது அந்த இருளை போக்குறதுக்கு அவங்க அங்கங்கே விளக்குகளை தான் ஏற்றி வச்சாங்க. இந்த விளக்கு ஒளியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் நமக்கு தெரியும். ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் கீழே விழுறதையோ பூச்சிகள் எதுவும் அணுகாமல் வந்ததா போனதா அப்படின்றது கூட ஒரு அளவு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நம்மளால் தெரியாது. ஏன்னா விளக்கு ஒளி ஒரு சின்ன வெளிச்சத்தை தான் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி சூழலில் சில பொருட்களை நம்ம கொடுக்கறதுக்கோ கொடுக்காமல் வாங்கிறதுக்கோ தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா மாலை நேரம் அப்படின்றது லக்ஷ்மி தேவி மட்டும் இல்லை, தெய்வங்களும் தேவதைகள் எல்லாமே வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம சுற்றி அந்த பாசிட்டிவ் வைப் நம்ம கூடவே இருக்கும்போது பேசக்கூடிய இந்த பணத்துக்கு அதிபதி லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி மாலையில் நம்முடைய வீட்டுக்கு வரும்பொழுது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள உபசரிக்கணும். உபசரித்து வீட்டில் அவங்கள தங்க வைக்கணும். இதுதான் நம்முடைய வழக்கமே. இப்போ லக்ஷ்மி தாயார் வீட்டுக்கு வரா அப்படின்னு சொன்னால் யாருக்காவது அந்த நேரத்தில் நம்ம பணத்தை கொடுக்கும் பொழுது அந்த பணத்தோடு சேர்ந்து நம்ம வேணா போல இருக்கு, நம்மளை போக சொல்கிறாங்க போல இருக்குன்னு லக்ஷ்மி தேவியும் போயிடுவாளாம்.
இது ஆன்மீக ரீதியாக நம்பப்படக்கூடிய கருத்துக்கள். அதே மாதிரி வாங்குவதும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாங்கிறது கொடுக்கறது ரெண்டுமே இரவு நேரங்களில் தவிர்த்திடணுமா. அப்போது இன்னொரு கேள்வி சிலருக்கு எழலாம். ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அப்போ பணத்தை கொடுத்து தானே நம்ம பொருள் வாங்குவோம். அப்போவும் பணம் நம்ம இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகுதில்ல, அப்போ அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி தாராளமாக செய்யலாம். ஏன்னா பணம் நம்ம கொடுத்துட்டு அதற்கு பதில் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், ஒரு வண்டியோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ஒரு பொருளோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தக்கூடியது தான். இல்லை அதுவும் இந்த தெய்வீக சக்தியோட தொடர்பு படுத்தி தான் நாம் பார்க்கணும். அப்போது இன்னொரு கேள்வியும் நம்முடைய மனசுக்குள்ளே எழலாம். இப்போ எமர்ஜென்சின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, அந்த நேரத்தில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி. இப்போது ஒரு குழந்தை அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பணம் கட்டி அதுக்கு ஆப்ரேஷன் உடனடியாக பண்ணணுன்றாங்க. அந்த நேரத்தில் யாராவது பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தில் நம்ம வைக்கவே கூடாது, பணத்தை கொடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா பணத்தை கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த சக்தி இறைவன் நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னும் பொழுது அதை நாம் அவங்களுக்கு கொடுத்து உதவும் பொழுது தான் அந்த தெய்வீக சக்தி மேலே 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 நமக்கு நன்மைகளை செய்யும். ஒரு உயிரை காப்பாற்றுறதுன்ற எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம செய்கிறோன்னா கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அப்போது எந்த நேரத்தில் கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத உணர்ந்து நம்ம செயல்படணும். எதையுமே அப்படியே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் கூட இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத சும்மாவே ஒரு காசு கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் தவிர்த்துட்டு எமர்ஜென்சின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இடம் பொருள் ஏவல் தெரிந்து நாம் இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே எது நமக்கு சரியானதோ நம்முடைய மனதுக்கு ஆழப்படுகின்றதோ அதை நம்ம தாராளமாக செய்யலாம். எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்பிக்கையை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையுமே அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையை தகுந்தாற் போல நாம் மாற்றி செயல்படுறது அப்படின்றது ரொம்பவே உத்தமமானது. அதன்படி நாம் செயல்படலாம். இரவு நேரத்தில் பணம் கொடுக்கலாமா வாங்கலாமா, ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் இதை சொன்னாங்க அப்படின்ற இந்த காரணங்களை நம்ம உள் வாங்கிட்டோம் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைந்து நம்முடைய சில நேரங்களில் இந்த நம்பிக்கைகளை பிரேக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வரும்பொழுது அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சூழல் இருக்கும்பொழுது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உண்மையை எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.